ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சுலபமாக இட்லி தோசைக்கெலாம் செட் ஆகுற மாதிரி அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி அரைச்சி இந்த குழம்பு வைக்க போகிறோம். அதனால தான் இந்த சிக்கன் குழம்பு அரைச்சி வச்ச சிக்கன் குழம்புன்னு சொல்கிறோம். எண்ணெய் ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 கப் வெங்காயம் இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோன்னா இதோட ருசி இன்னுமே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு வதக்கி அரைச்சி செய்கிறப்ப குழம்போட குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும், அதோட ருசியுமே ரொம்ப வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இது கூடவே ஒரு 2 பெரிய சைஸ் தக்காளி, அதையும் ரஃப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணுங்கிறதுக்காக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப மசிய வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினாலே போதும். பேச்சுலர்ஸ்லாம் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள், குழம்பு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டிலையே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட இந்த மிளகாய்த்தூள் சேர்றப்ப கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி இருக்கும். இது கூடவே ஒரு பத்தை அளவுக்கு மட்டும் தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் ரொம்ப சேர்க்க வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறதுனால உடனே ட்ரை ஆகும், அதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இன்னொரு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கிட்டேன். இதில் குழம்புக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கறி குழம்பு வைக்கிறதுக்கு தாளித்து விட போகிறோம். அதுக்காக இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். கறி குழம்புக்கெலாம் சோம்பு சேர்த்து தாளித்தோன்னா அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு கொத்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா இந்த எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இந்த குழம்பு. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் நான் 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். சிக்கன் கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு சிக்கன் ரொம்பவே கம்மியாக தான் எடுத்துருக்கிறேன். நான் டிஃபனுக்கு மட்டும் செய்கிறதுனால இந்த அளவு சிக்கனே எனக்கு போதும். நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளி கலவையும் நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் ரொம்ப சேர்த்துற வேண்டாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மசாலா பேஸ்ட்டை நம்ம வதக்கி வச்சுருக்கிற சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இதை நல்லா கறியோடு இந்த மசாலாவை பரட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா இந்த பக்குவமே சரியாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதனால் நம்ம அரைச்ச மிக்சியோட ஜாரை நல்லா அலசி இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம தண்ணி தேவைப்பட்டால் தனியாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற மசாலா நல்லா கொதிச்சு வருது. மிக்ஸி ஜாரை அலசின தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். குழம்பு இன்னமுமே திக்காக தான் இருக்குது. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கெலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்ச சிக்கன் குழம்பு செம காம்பினேஷன். ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த டைமில் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு கிட்டத்தட்ட நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை மூடி போட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், 3 விசில் வந்து விசிலும் நல்லாவே அடங்கிருச்சு. சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான பக்குவத்தில் இருக்குது தண்ணியும். கடைசியாக இது மேலே மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், கிராமத்து ஸ்டைலில் இட்லி தோசைக்கு ஏற்றவாறு சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனேயே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.